ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி 4 கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு லைட்டாக தண்ணியும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. கை வச்சுட்டு மசிச்சாலும் ஓகே. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்பாத்தி மாவு வர பதத்துக்கு பெசற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கருகாப்பில் தலை, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு, இது மட்டும்தான். வேறு எதுவுமே இது கூட ஆட் பண்ண போகிறோம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாலாவும் போடலாம், இல்லை ஏதாவது ஷேப் அந்த மாதிரி கூட போடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஷேப், ரவுண்ட், ஸ்டார், ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.